காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரி, நம்ம கடவுள் இருக்கிறான்னு நினைச்சிட்டு போறோம். கடவுள் இருக்கிறார் நம்புறோம். எங்க போறோம்? உண்மையான கடவுளை தேடிதான் நம்ம போறோமா? நாம் போய் பார்ப்பது எல்லாம், நாம் வணங்குவது எல்லாம் உண்மையா கடவுள் தானா? உலகத்தில் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் அவை அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் திருமந்திரம் தாங்க. நான் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டேன், அதனால் திருமந்திரத்துக்கு விளக்கம் எழுதனா முடியாது. யோக சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். நாம் பெற்றது எல்லாம் நம்மோடு வரப்போகிறதா? ஒன்றும் வராது. வரக்கூடியது நாம் செய்த பாவமும் புண்ணியமும் மட்டுமே அடுத்த பிறப்பிற்கு நம்மோடு வரும். எல்லாம் பிரம்ம ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா? உண்மையான பிரம்ம ரகசியம் என்னன்னா, நாம் செய்த ஊழ்வினை கர்மா, நாம் செய்த முன் கர்மா, அதனுடைய அடிப்படையில் தாங்க நமக்கு கணவன், மனைவி, குழந்தை, தொழில் எல்லாம் அமையுது. சும்மா கிடையாது. இப்போ நாம் இங்கே கூடியிருக்கோம் எதற்கு என்றால், ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதுக்காக கூடியிருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். என்ன விஷயம் நாம் சிந்திக்க போகிறோம்? இல்லை இது வரைக்கும் சிந்திக்காத ஏதாவது விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதோ 100 ஒருத்தர் சிந்திச்சிருக்கலாம். அது விட கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்படி என்னத்தை சிந்திக்க போகிறோம்? புதுசாக நம்ம எல்லாம் தான் நமக்கு தெரியுமே அப்படின்ட்டு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் பல இடங்களுக்கு, பல விஷயத்திற்கு நம்ம போயிட்டுருக்கோம். எதுக்கு நம்ம வாழறோம்? ஏன் வாழறோம்? இது ஒரு கேள்வி. சரி, நம்ம வாழ்ந்து அப்படி என்னதான் பண்ண போகிறோம்? இது ஒரு கேள்வி. சரி, வாழறோம். வாழ்ந்து அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதற்காக வாழ வேண்டும்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எதற்காக வாழணும்? ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? நம்ம வாழறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்குறோம், என்னப்பா நீ எப்படி வாழ நினைக்கிற? நான் உலகத்தை ரொம்ப சந்தோஷமாக வாழ நினைக்கிறேன். அப்படியா? சரி, சந்தோஷம் எங்கே இருக்குது? சந்தோஷம் எங்கே இருக்குது? நான் பெரிய வீடு கட்டினா எனக்கு பெரிய சந்தோஷம். சந்தோஷம் உள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. அப்போ வெளியில இருந்து வரத்து, அதை நம்ம விட்டு போகும்போது சந்தோஷம் கூட போயிடுது. உண்மை தானே? சந்தோஷம் நிரந்தரம் இல்லை தானே? அப்போ பிறந்துட்டோம். ஏன் பிறந்தோம்? வாழணும். பிறந்துட்டோம். ஏதோ ஒரு ரீசன் நம்ம பிறந்துட்டோம், தெரியலப்பா, பிறந்ததால வாழ்ந்தாகணும். சரி, எதற்காக வாழணும்? வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும், ஆனந்தமாக வாழணும். இதில் இருக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழணும்ப்பா, அவ்வளோதான். சரி, அது ஒரு பதில். எல்லா இன்பத் துன்பங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். அந்த இன்பத் துன்பம் எதனால் நமக்கு வருது? ஒரு கேள்வி. அடுத்து ஒரு கேள்வியை கேட்டுனே இருக்க வேண்டியதுதான். நாம் செய்கின்ற செயல்களால் நமக்கு அந்த இன்பத் துன்பம் வருது. அதானே ஐயா? நம்ம செய்கிற செயலால் நம்மளுக்கு இன்பத் துன்பம் வருது. சரி, இந்த செயல்களை என்னென்ன செயல் செய்கிறோம் அப்படி பச்சுக்கலாம். என்னென்ன நம்ம செயல் செய்கிறோம் அப்படின்னா, படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறோம், அப்புறம் திருமணம் செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், பெரிய தொழிலதிபராக வரணும், இல்லை ஒரு பவரில் இருக்கிறோம், ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறோம், ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு வரோம். இப்படிலாம் ஒரு செயல் செய்கிறோம். அந்த செயலால் நமக்கு, அந்த செயலின் காரணமாக நமக்கு இன்பத் துன்பங்கள் வருது. உண்மை தானே? இதை மறுக்க முடியுமா? நம்ம செய்கிற செயல்லேருந்து தானே எல்லாம் வருது. அப்போ அந்த செயல்லேருந்து வருது. இந்த செயல்கள் எல்லாம் எது வரைக்கும் வருது? அடுத்த கேள்வி. இந்த செயலெல்லாம் எது வரைக்கும் வருது? நாம் இந்த பூமியில் வாழற வரைக்கும் வருது. அதானம்மா? இந்த பூமியில் நம்ம வாழற வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. நான் நல்லவனாக தான் இருக்கிறேன், எல்லா விஷயமும் நல்லதாக தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் என் கஷ்டம் தீரவே மாட்டேங்குது. நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறேன், எனக்கு உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, போக மாட்டேங்குது. நாம் நினைக்கிறோம், உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா இல்லையா? சரி, நம்ம கடவுள் இருக்கிறான்னு நினச்சிட்டு போகிறோம். கடவுள் இருக்கிறார் நம்புகிறோம். எங்கே போகிறோம்? உண்மையான கடவுளை தேடி தான் நம்ம போகிறோமா? நாம் போய் பார்ப்பது எல்லாம், நாம் வணங்குவது எல்லாம் உண்மையாக கடவுள் தானா?
அல்ல கடவுளின் வடிவமா? கேள்வி இருக்குல்ல. நாம் உண்மையான கடவுளை வணங்குகின்றோமா அல்லது கடவுளின் வடிவமாக இருப்பதை வணங்குகின்றோமா? ஒரிஜினல் ஒன்று தனியாக இருக்குது, நாம் வச்சிருக்கிறது டூப்ளிகேட். அசல் வேற, நகல் வேற. அதான நிஜம். நம்ம வீட்டுக்கு ஒரு பத்திரம் வச்சுருக்கோம், அது ஒரிஜினல் இல்லையா? அது வீட்டில் பத்திரமா வச்சுருக்கோம். லோனுக்கு போகும்போது டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் தானே கொடுப்போம். நம்ம ஜெராக்ஸை கொண்டு கொடுத்தா லோன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அது மாதிரி இது இருக்கும். இது மாதிரி தாங்க, இது ஒரிஜினல் மாதிரி தான் இது இருக்கும். அப்படி காமிக்கிறது தானே அது. அப்போ பேங்க்கில் அந்த டாக்குமெண்ட்டு சரி கலர் ஜெராக்ஸை வச்சு லோன் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். நிஜம்தான். அப்போ நாம் எல்லா இடத்துக்கும் போகிறோம், வணங்குறோம், எல்லாம் செய்கிறோம். அது எல்லாம் அசலா நகலா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நகலை வணங்கி கொண்டு அசலை வணங்குவதான்னு நினச்சிட்டு இருக்கோம். அசலை வணங்கி கொண்டு நகலை வணங்கி கொண்டு அசலை வணங்குவதாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இவையெல்லாம் இறைவனின் அடையாளங்கள், பரம்பொருளின் அடையாளங்கள். அப்படிதான் நம்ம நினைக்கணும். அதனால் கடவுள் இருக்காரா இல்லையா, என்ன நடக்கும் என்ன நடக்காது ஒன்றுமே தெரியல. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் அது துன்பம், நான் 24 நேரம் இறைவனே நினச்சிட்டு இருக்கேனே, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ? ஏகப்பட்ட கேள்வி வருது இல்லையா? ஏகப்பட்ட கேள்வி வருது. இதற்கு எல்லாம் அதாவது நான் ஒரு சின்ன சின்ன ஒரு கேள்விகள் தான் உங்கள்கிட்ட நான் கேட்டதுக்கான ஒரு ஆன்சர் நம்மளே சொல்லிக்கிட்டோம். ஆனால் உலகத்தில் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் அவை அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் திருமந்திரம் தாங்க. திருமந்திரம். அடியேன் எத்தனையோ நூலை படிச்சுட்டேன், எவ்வளோ பல விஷயங்கள் போய் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்தேன். ஆனால் திருமந்திரத்தில் தான் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் இல்லாததே இல்லை. அவ்வளோ விஷயம் இருக்குது திருமந்திரத்தில். நமக்கு அது தெரியறதில்லை. அது எழுதியிருக்காங்க. நானே சில நேரம் படிக்கும்போது பார்ப்பேன், அதன் பொருள் வேறு மாதிரி இருக்கும், இவங்க அர்த்தம் எழுதிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், தப்பாக இருக்கும். அப்போ திருமந்திரத்திற்கு உண்மையாக ஒரு விளக்க உரை எழுதணும்னா யாரால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேரால தான் முடியும். நான் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டேன், அதனால் திருமந்திரத்துக்கு விளக்கம் எழுதனா முடியாது. யோக சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி, அஷ்டாங்க சித்திகள், இப்படி எல்லாமே அஷ்டமகா சித்திகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான், தமிழும் தெரிஞ்சிருந்தால் தான் திருமந்திரத்துக்கு விளக்கங்கள் எழுத முடியும். நாம் இன்னைக்கு பல நேரங்கள் பல விஷயத்தை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முழுக்க முழுக்க எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க நம்மளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் நமக்கு தெரியும். அமெரிக்காவை பற்றி பேசுவோம், ஆஸ்திரேலியா பற்றி பேசுவோம், அண்டார்டிகா பற்றி பேசுவோம், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடு பக்கத்து வீட்டை பற்றி பேசுவோம், பக்கத்து தெருவை பற்றி பேசுவோம், ஏகப்பட்ட விஷயத்தை பேசுவோம். என்னைக்காவது நம்மளை பற்றி பேசியிருக்கோமா? என்னைக்கு நம்மளை பற்றி நம்ம பேசுறது கிடையாது, மற்றதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஆனால் இன்று நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை பெற்று இருக்கின்றீர்கள். இன்னைக்கு முழுக்க நாம் நம்மளை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். நாம் யார், எதற்காக வந்தோம், எதற்காக இந்த உடம்பு எடுத்தோம், என்ன செய்ய போகின்றோம், நமது வாழ்வின் நோக்கம்தான் என்ன, இதை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அப்படி நம்ம சிந்திக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படிலாம் சொல்கிறாரு, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமா? நான் பேசத்தான் உண்மையான மோட்டிவேஷன். இன்னைக்கு பல இடத்துல மோட்டிவேஷன் கிளாஸஸ் அது இதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நத்திங், அதெல்லாம் சும்மா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாயை, அவ்வளோதான். ஆனால் நிஜம் என்று ஒன்று இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதற்கும் அசர மாட்டோம், எங்கும் துவழ மாட்டோம், எதை கண்டும் அஞ்ச மாட்டோம், எப்பொழுதும் சந்தோஷமாக வாழலாம். அப்போ நம்ம எதை பண்ணணும்? நிஜமான அந்த சத்தியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு பாக்கியம் இருந்தால் மட்டுமே இவை அனைத்து நமக்கு அமையும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். இப்போ எங்கிருந்து இதை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை ஒரு குழப்பம், இன்னும் தெரியலங்க. பிறந்துட்டோம். சில பேர் கேட்குறோம், இந்த பிறப்பு என்பது என்ன ஐயா? இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுப்பட்ட அந்த காலம் இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. சரி, இறப்பிற்கும் பிறப்பிற்கும் நடுவில் இருக்கத்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் இந்த 2
பிறப்பு இறப்பு இந்த நடுவில் வாழக்கூடிய இந்த காலகட்டம் நாம் வாழ்ந்தது எல்லாம் சரியா, இல்லை நாம் வாழ்ந்தது எல்லாம் நம்மோடு வரப்போகின்றதா, நாம் பெற்றது எல்லாம் நம்மோடு வரப்போகிறதா? கேள்வி கேளுங்க. வருமா? ஏதாவது ஒன்றும் வராது. வரக்கூடியது நாம் செய்த பாவமும் புண்ணியமும் மட்டுமே அடுத்த பிறப்பிற்கு நம்மோடு வரும், மற்றதில் வராது. சரி, இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மனுஷன் எங்கே உருவாக்குறான்? ஒரு தாயோட கருவில் உருவாக்குறான். அங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். கருவில் இருந்து போயிட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், புரியும் நம்மளுக்கு ஈஸியாக. இப்போ திருமந்திரம் இதற்கு அனைத்திற்கும் விடை சொல்கின்றது. வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகிருக்குது. இந்த குழந்தை இப்படி தான் நடக்கும், இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வளரும், இப்படி தான் வாழும் அப்படின்னு அந்த தகப்பனால் சொல்ல முடியுமா ஐயா? குழந்தை வயிற்று இருக்கும்போது தகப்பனால் சொல்ல முடியுமா? இந்த குழந்தை பிறந்து இப்படி தான் வளர்க்கணும் எந்த தகப்பனால் சொல்ல முடியுமா? சரி, தாயால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தாயாலையும் சொல்ல முடியாது, தகப்பனாலையும் சொல்ல முடியாது, தாயாலையும் சொல்ல முடியாது. தான் வயிற்றில் இருக்கிற குழந்தை வெளியில் வந்து இப்படி தான் வாழ்ந்து இப்படி தான் முடியும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. இட்டான் அறிந்திலர் ஏற்றவள் கண்டிலர். இட்டான் தகப்பன், அவர் தான் அந்த உயிரை கொடுக்குறான். இட்டான் அறிந்திலர் ஏற்றவள் கண்டிலர். தட்டான் அறிந்தும் யாவர்க்கும் ஒருவருக்கும் உரைத்திலன். பட்டாங்கு சொல்லும் பரமனும் மங்குலன். கெட்டேனின் மாயையின் கீழ்மை இவ்வாறு என்ற திருமந்தத்தில் இட்டான் அறிந்திலன். அந்த தகப்பன், அந்த உயிரை கொடுக்கக்கூடிய தகப்பனுக்கு தெரியாது இந்த குழந்தை எப்படி பிறந்து எப்படி வரும் எப்படி வாழும். தகப்பனுக்கு தெரியுமா? தெரியாது. ஏற்றவள் கண்டில, அவள் தான் இந்த குழந்தைய வச்சு வளர்க்குற, அவள் தான் ஏற்றுக்கிட்டா, அவளுக்கு தெரியுமா? அவளுக்கும் தெரியாது. அப்போ யாருக்கே தெரியும்? படைச்ச பிரம்மனுக்கு தெரியும் இல்லையா? படைக்கின்ற பிரம்மனுக்கு தெரியும் இல்லையா? அந்த குழந்தை சொல்கிறார். தட்டான் அறிந்தும், தட்டான்னா பிரம்மன், ஒரு இந்த ஆச்சாரி இருக்காங்க இல்லையா, அந்த நகையை செய்வாங்க தட்டான், அந்த அவங்க தான் வந்து படைக்கிறவர்கள் அப்படின்னு. தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைக்கலன் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரியும் பிரம்மாவுக்கு இந்த குழந்தை எப்படி பிறக்கும் என்ன ஆகணும். படைக்கும் போது வச்சுப்பார், ராஜா நீ எப்படிலாம் வாழ போகிற தெரியுமா? அந்த பூமியில் போயிட்டு என்னென்ன ஆட்டெல்லாம் ஆட போகிற தெரியுமா? நீ எதெல்லாம் பண்ண போகிறது யாருக்கு தெரியும்? அந்த பிரம்மாவுக்கு தெரியும். அவர் சொல்லுவாரா? சொல்லாவே மாட்டார். சொல்லாமலே வச்சு போ ஐயான்னு அனுப்பிச்சிடுவார். மொத்தம் நம்ம செய்த வினையை வச்சுட்டு நீ போன்னு அனுப்பிச்சிடுவார். யார்? பிரம்மா சொல்கிறார். தட்டான் அறிந்தும் ஒருவர் குறைக்கலன். பிரம்மா அவரும் சொல்லலை. பட்டாங்கு சொல்லும் பரமனு மங்கொல்லான். இந்த உடல் கூடியே வரப்போறாரு. யாரு? சிவபெருமான். பட்டாங்கு சொல்லும் நீதி நெறியை வச்சு வாழக்கூடிய அந்த பரம்பொருள் சிவனும் நம்ம உடம்புக்குள்ள தான் வர்றாரு. சிவபெருமானும் சொல்றாரா? அவரும் சொல்றது கிடையாது. ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க? அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க, ஓகே, அவங்களுக்கு தெரியாது. பிரம்மாவுக்கு தெரியும், அவரும் சொல்ல, சிவனும் சொல்லலையே. ஏன் சொல்லலை? பெரிய கேள்வி வந்து நிற்குது. இதுதாங்க பிரம்ம ரகசியம். எல்லாம் பிரம்ம ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா? உண்மையான பிரம்ம ரகசியம் என்னன்னா, அந்த பிரம்மா இவன் இப்படி தான் வாழ்வான், இப்படி தான் முடிவான், இப்படி சொல்லிட்டு அந்த பிரம்மா வந்து யாருக்கும் சொல்ல மாட்டார். அந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுருப்பார். அதுதான் பிரம்ம ரகசியம். நம்ம சொல்கிறோம், ஆமாம் ஒரு பெரிய பிரம்ம ரகசியம். வேறு ஒன்றும் கிடையாது. பிரம்ம ரகசியம்னா உன் வாழ்க்கை அடுத்தது என்னன்னு உனக்கு தெரியாது. இதுதான் ரகசியம். தெரிஞ்சிட்டா ரகசியம் கிடையாது இல்லையா? பிரம்ம ரகசியம். தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன். பட்டாங்கு சொல்லும் பரமனு மங்கல்லாம். சர்வேஸ்வரன் அவரும் அங்கே தான் இருக்கிறார், உடலுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படியெல்லாம் நடப்பன்னு தெரிஞ்சுதுன்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுமா? ஒரு அம்மா கிட்ட போகிறாங்க, சொல்லிட்டார், அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குல்ல, 3 மாதம் ஆயிடுச்சு, அந்த குழந்தை பிறந்த உடனே மிகப்பெரிய டான் ஆக போகுது, இல்லை இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பாம் வைக்க போகுது, இப்படிலே அதெல்லாம் சொன்னா தாய் என்ன சொல்லுவா? ஐயோயோ வேணாங்க, தயவு செய்து இந்த கருவிலே இது போயிட்டோம். எந்த தாயும் ஒத்துக்குமா? என் குழந்தை நல்ல குழந்தையாக வர நினைப்பாங்க. சொல்ல மாட்டாங்க, தெரியாது. அவ்வளவு ஒரு ரகசியம் எதில் இருக்குன்னு நம்ம பிறப்பில் இருக்குது, தெரியாது, யாருக்கும் தெரியாது. அடுத்தது இன்னொரு இடத்துல அழகாக சொல்றாரு, குயிர்குஞ்சி முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறே இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதற்கில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவர். என்ன மயக்கம்? பாச மயக்கம். அப்ப இந்த தாய் குயிர்குஞ்சி முட்டையை காக்கை தன் கூட்டிட்டால்,
இந்த குயில் இருக்கு இல்லைங்களா, இந்த குயில் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு முட்டையிட தான் தெரியும், குஞ்சு பறிக்க தெரியாது. குயிலுக்கு தெரியுமா? தெரியாது. முட்டையிட தெரியும். அது என்ன பண்ணுன்னா, அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து காக்காவோட கூட்டில் போட்டு போயிடுமா. அதுக்கு அவ்வளோதான் தெரியும், ஆனால் அதுக்கு குஞ்சு பறிக்க தெரியாது. ஆனால் இந்த காக்கா அது மாதிரி தான் இறைவன் என்ன பண்ணுறான், அந்த முட்டை தான் நம்ம ஆன்மா. இந்த ஆன்மாவை எடுத்துட்டு வந்து இந்த தாயோட உடம்புல, அந்த சரீரத்தில் அந்த ஆன்மாவை போட்டான். குயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால். எப்படி சொல்கிறார் பாருங்க, அற்புதமா போட்டாச்சு. அந்த காக்கை என்ன நினச்சிது, அந்த தாய் என்ன நினச்சிது, நம்ம குழந்தை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது குயிலோட முட்டைன்னு அது தெரியாது, தன்னது நினச்சிக்கும். வயிற்றில் வளரக்கூடிய இந்த குழந்தை என்ன நினச்சி, இந்த வயிறு குழந்தை இது ஏன் குழந்தை. ஆனால் அந்த தாய்க்கு தெரியாது, அந்த குழந்தை இவனை விட்டுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும். தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியாது, நம்மளை வயசான உடனே கொண்டு முதியோர் இல்லத்திலையோ ஆசிரமத்திலையும் கொண்டு விட்டுடுவான்னு. அந்த தாய்க்கு தெரியுமா? தெரியாது. தாயும் தந்தையும் நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவன் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுன்னு இருப்பான். எவ்வளவு மாயை பாருங்க, மாயை. அது அப்பயே அந்த தாய்க்கு தெரிஞ்சிருந்தா, என் குழந்தை நல்லா இருக்கணும் தெரியாது. அதுக்கு எவ்வளவு சடங்குகள் சம்பிரதாயம் வச்சிருக்கிறோம். குயிர் குஞ்சு முட்டையை காக்கை தன் கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு. எந்த விதமான எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ எந்த ஒரு அசதி கஷ்டம் எது வந்தாலும் அதுவும் அந்த தாய். அதுக்கு தாங்க சொல்லுவாங்க, உலகத்தில் தாயை போல் பெண்ணை போல் சிறந்த தெய்வம் வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்குங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நம்ம இதை. குயிர் குஞ்சி முட்டை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறே. இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதற்கில்லை, மயக்கத்தால் காக்கை வளர்க்க. என்ன மயக்கம்? பாசம். அந்த பாசம் மயக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த மயக்கத்தில் தான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. அந்த மயக்கத்தான் தான் குழந்தை அப்படின்ற ஒரு மயக்கம். ஆனால் அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னு தெரியாது. மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே. சரிங்க, அடுத்தது அதே அந்த குழந்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அந்த குழந்தை ஒரு ஆண், ஒரு பெண்ணு, ஒரு அலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருமூலர் சொல்கிறாரு இங்க, என்னப்பா ஒரு வேடிக்கை இது, நீ நினச்சிட்டு இருக்கிறது ஆண் பெண் அலின்னு சொல்லிட்டு. ஆனால் உலகத்தில் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் ஆண் பெண் அலி அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. சொல்லுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி ஆண் பெண்? அதெல்லாம் பார்க்குறோமே, நாம் கண்ணால் பார்க்குறோம், அது பெண்ணா, கண்ணால் பார்க்குறோம் நம்ம ஒரு ஆணா. இங்கே ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அலியும் கிடையாது. ஆணுக்குள்ள பெண்ணு இருக்குது, அலியும் இருக்குது. பெண்ணுக்குள்ள ஆணும் இருக்குது, அலி இருக்குது. அலிக்குள்ள ஆணையும் இருக்குது, பெண் இருக்குது, எல்லாம் கலந்து தான் இருக்குது. ஆனால் திருமூலர் சொல்கின்றார், இது அனைத்தும் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்தூல சரீரம் கிடையாது. இங்க ஆண் பெண் நீ கற்பனையில் வாழற. மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை என்றார். மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை. உன்னுடைய கற்பனைடா இது உன்னுடைய கற்பனை. நீ நினைச்சது ஆண் பெண் சொல்லிட்டு. மாண்பதுவாகனா அவ்வளோ ஒரு மதிப்பை மிக்க ஒரு ஜோதி இது. வன்னினா நெருப்பு, ஜோதின்னு அர்த்தம். மாண்பதுவாக வளர்கின்ற, மாண்பதுனா மதிப்பு மிக்க ஒரு பெருமைக்குரிய ஒரு ஜோதி. நீ வந்திருக்க ஆன்மாவா? மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை. உனக்கு ஆனா பெண்ணா தெரியுது, ஆனா அது கற்பனை. பூண்பது மாதா பிதா வழி போலவே ஆம் பதி செய்தான் அச்சோதி தன் ஆண்மையே. முடிக்கிறார். சரி, என்ன சொல்றாருன்னா, உனக்கு இது ஆனா பொண்ணா தெரியுது, அழியா தெரியுது, ஆனா அது கிடையாது. அது ஒரு ஆன்ம ஜோதி. வெளியில இருந்தா பரம் ஜோதி, உள்ள இருந்தா ஜீவ ஜோதி. அந்த ஜோதி தான் அது. ஆனா உனி அது ஆணு பெண் பார்க்கிற. பூண்பது மாதா பிதா வழி அப்படின்னா, தாயும் தந்தையும் உடல் கொடுத்ததால் அங்க ஆணு பெண்ணுன்னு வருது. ஆம் பதி செய்தான். என்ன செய்தான்? உனக்கு ஆண் பெண் என்ற அந்த தாயின் கருவில் இருந்து அந்த உடல் வருவதற்கு ஆம் பதி செய்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆம் பதி செய்தான். இறைவன், பதினா இறைவன் செய்தான். அச்சோதித்தன், அந்த ஜோதி அந்த ஆன்மாவை இங்க செய்தான், உடல் வச்சான். யார்? தாய் தந்தையோட முறையிலே அதை செய்து கொடுக்குறான். அது இறைவன் தான் செய்கிறான் அப்படின்னு சொல்றார். இப்போ பாருங்க, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஆண் பெண், அதெல்லாம் மாயை. நல்லா புரிஞ்சுக்கணும்.
இங்கே ஆணு கிடையாது, பெண்ணு கிடையாது, அழி கிடையாது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் புரியும். அப்படி கிடையாது, எல்லாம் ஒரு ஆன்மா இந்த உலகத்தில் வந்திருக்குது, அவ்வளோதான். நமக்கு தெரியுது வேற மாதிரி. அதற்கப்புறம் இன்னொரு விஷயத்த கொஞ்சம் இதை பார்க்கலாம். இதுலேயே பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றடுகா பசு பாசம் பதி அணையில் பசு பாசம் நில்லாவே. புரியல? இப்ப சொல்றேன் பாருங்க. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில், நான் பாசத்தை பத்தி சொல்றேன்ல, அதுக்கு சொல்றேன். பதி, இந்த கை வச்சுக்கோங்க, இந்த கட்ட விரல் பதி இறைவன். தனியா இருக்குதா? நம்மகிட்ட கட்டல் தனியா இருக்குதா? சேர்ந்தா இருக்கு, தனியா இருக்கு பாருங்க. இது பதி, இது கூட சேராது. பதி பசு ஆன்மா, இது ஆன்மா. பதி, நான் புரியுற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. பதி பசு, இது பாசம். இந்த மூணு தான் பாசம். ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் கண்மம் மாயைக்கு மூணும் சேர்ந்து அதுக்கு பேரு பாசம் அப்படின்னு ஒரு பொருள், மாயை அப்படின்னு ஒரு பொருள், களிம்பு அப்படின்னு ஒரு பொருள். அப்ப இந்த பதி பதி பசு பாசம், புரியுதுங்களா? பதி பசு பாசம் என பகர் மூன்றில், மூணா பிரி. பதி பசு பாசம், இது மூணும் ஆதியோடு இருந்ததான். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இந்த கடவுள் எப்படி ஆதியிலிருந்து வந்தாரோ, கடவுள் எப்படி ஆதியிலிருந்து, அனாதினா ஆதிக்கு முன்னாடி இருந்தால் அதுக்கு பேர் அனாதி. நம்ம ஒருத்தர் பார்த்து சொல்றோம் அனாதி அப்படின்னு சொல்றோம். அவன் அனாதி கிடையாது, ஆதிக்கெல்லாம் முன்னாடி வந்தவன். அனாதினா ஆதிக்கு முன் இருந்தது, அது பேர் அனாதி. அப்ப இறைவன் எப்படி ஆதியானவனோ அனாதியானவனோ, அப்ப இறைவன் உருவாகி இந்த உயிரை படைக்கும் போதே இங்க பாசமும் சேர்ந்து வந்துடுச்சு. புரியுது ஐயா? புரிஞ்சுக்க முடியுதா சொல்றத? அப்ப இந்த பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. கடவுளை மாதிரியும் இந்த ஆன்மாவும் இந்த மாயையும் அப்பirந்தே கூட வந்துடுச்சு. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். இந்த கடவுளை சேர்ந்து இது வந்து சேர்ந்து சேராதான், கடவுளை சேராது. எதுக்கு வேணாலும் மக்கள் வருவாங்க, ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவே மாட்டாங்க. கடவுளை வந்து சேராது மாயை. பதியினை சென்று அணுகா, அங்க போய் சேராது எது? இந்த மாயை. அப்படி ஒரு வேலை பதியினை சென்று அணுகின், என்னைக்கு இந்த கடவுளை வந்து இந்த ஆன்மா சென்று அணுகிடுச்சோ அன்னைக்கு இந்த மாயம், இந்த ஆணவ கண்ம மாயம் என்கின்ற இது மூணு நம்மளை விட்டு போயிடுன்றார். கரைஞ்சு போயிடும், நம்ம விட்டு இருக்காது. ஆனால் அவளை முடியுமா? இதற்கு தான் இங்க முத்திரை இப்படி வச்சிருக்கு. இது பேர் என்ன முத்திரை? சிம்முத்திரை. புரியுதுங்களா ஐயா? சிம்முத்திரை என்ன பண்றான்? இறைவா, இந்த ஆணவம் கண்மம் மாயை, ஆணவம் நான் 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 நான், ஆணவம் கண்மம் தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாம செய்கிறோம், சரியா தப்பா நம்மளுக்கு தெரியாது செய்துட்டு இருக்கோம், இதுக்கு பேர் கண்மம். மாயை எவையெல்லாம் நிலையற்றதோ இது எல்லாம் நிலை என்று நாம் நினைச்சு கொண்டிருக்கோம் பாருங்க, அதுக்கு பேர் மாயை. புரிஞ்சு போச்சுங்களா? இதுக்கு பேர் மாயை. அப்ப இது மூன்றுத்தையும் நம்ம சொல்றது என்ன பண்றோம் அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயை, இதுக்கு பேர் மூணுத்துக்கு பேர் என்ன ஐயா? பாசம். பதி பசுக்கு பேர் என்ன? ஆன்மா. இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள இருக்குதா? இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள இருக்குது. ஆனா இந்த ஆன்மா கலங்கப்பட்டு இருக்குது. இது எப்ப இது மூணுத்தையும் அது விடுதோ அன்னைக்கு ஆன்மா பரிசுத்தமாகி கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதுதான் சின்முத்ரா. இறைவா, இந்த ஆன்மாவையும் இந்த ஆன்மாவை உன்னோடு சேர்த்துக்க, இது என்னோட்டு விளக்கிடு. இதுக்கு பேர் தான் சின்முத்திரை, யோக முத்திரை, அற்புதமான முத்திரை. இது தத்துவம். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. எப்ப இந்த ஆணவம் கண்மம் மாய நம்ம விட்டு போயிடுச்சோ, இந்த ஆன்மா இதோட சேர்ந்துருச்சோ, அப்ப இந்த கரைஞ்சு போயிடும், எதுவுமே இருக்காதுன்றார். இதெல்லாம் நம்ம எங்கிருந்து பார்க்குறோம்? குழந்தைய பார்க்குறோம். இப்போ குழந்தைய பார்க்குறோம், குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரி, இப்போ குழந்தைய பார்த்துட்டோம் ஐயா. இப்போ அடுத்தது அந்த குழந்தை பிறந்துருச்சு, வளர்ந்துடுச்சு, எல்லாத்தையும் அனுபவிக்குது. அப்போ அதற்கப்புறம் நம்ம ஒரு செயல் செய்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலங்க ஒரு இடம் முக்கியமான இடமா இருக்குது. எந்த இடம் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இடம் முக்கியமான இடமா இருக்குது. எந்த இடம் தெரியுமா?
ஒரு புள்ளியில் வந்து சேர்றோம், திருமணம். கரெக்டா? திருமணம் பண்ணாதவங்க எப்போ திருமணம்னு திருமணத்தை நோக்கி வருவாங்க. அப்பா அம்மா அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன் சொல்கிறோமா? ஸோ கல்யாணம் ஆன தாய் தகப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது வந்து நிற்கிறாங்க. கல்யாணம் ஆகாத பசங்க கல்யாணத்துக்கு போய் நிற்கிறோம். அப்போ எங்கே போய் இணையிறோம்? திருமணம் அப்படின்ற ஒரு இடத்துல இணையிறோம். இங்கே சொல்கிறார் அற்புதமாக திருமூலர். சரி, இந்த திருமணம் நீ கல்யாணம் பண்ணுற, ஓகே, நாம் நினச்சிருக்கிறோம் திருமணம் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தாய்மார்கள் எல்லாமே என்னென்னா, நமக்கு ஒரு வரன் அமையிலையே, நமக்கு ஒரு நல்ல பையன் அமையிலையே, நல்ல பொண்ணு அமையிலையே நம்ம நினச்சிட்ருக்கோம். என்னை பொறுத்தளவு அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாதுன்றது தான். நானும் ஒரு காலத்தை அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அது எப்போ தெரியுமா தப்புன்னு தெரிஞ்சது? திருமந்திரம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதெல்லாம் தப்பு, அவசியமே உனக்கு தேவையில்லை. ஏன்? நீ தான் போன பிறப்பில் தான் பிறந்துட்டிய ஐயா. பிறந்துட்டு உனக்கு தேவையான கணவன் மனைவி தான் முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்கிற. பிரம்மா தான் ரகசியமாக வச்சு படிச்சுட்டானே. நாம் செய்த ஊழ்வினை கர்மா, நாம் செய்த முன் கர்மா, அதனுடைய அடிப்படையில் தாங்க நமக்கு கணவன் மனைவி குழந்தை தொழில் எல்லாம் அமையுது. சும்மா கிடையாது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நான் நல்லா இருந்தேன் பிள்ளன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது வேறு. நீ என்னதான் அப்படியே பார்த்து ஒரு பொண்ணை போயிட்டு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க எத்தனை நாள் சேர்ந்துருப்பாங்க தெரியாது. அதற்கான ஜோடி, உண்மையான ஜோடி எப்போ அங்கே தான் போய் சேரும். எவ்வளோ வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இன்புறு நாடி இருவரும் சந்தித்து, ஆணும் பெண் எதுக்கு சந்திக்கிறாங்க? இன்புறு நாடி இருவரும் சந்தித்து துன்புற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புறு நாடி நிலத்தின் மின் தோன்றிய பண்புற நாடி நின்று ஓதலுமாமே என்றார். அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? தபாரக்கண்ணா, நீ ஏற்கனவே எதுக்கு ரெண்டு பேரும் செஞ்சு முன்புற நாடி இருவரும் சந்தித்து, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் சந்திக்கிறீங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் சந்திக்கிறீங்க. இருவரும் சந்தித்து துன்புற, எதுக்கு வர? துன்ப படத்து தான் நீ சேர்ந்திருக்கு, புரிஞ்சுக்கின்றார். துன்புறு பாச துயர் மனை, துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின், நீ துன்புறது தான் இங்கே வந்திருக்கிற. நீயா போயிட்டு எவ்வளோ நாள் நீ வந்து இன்பம் நினச்சி திருமணம் பண்ணியோ அது துன்பம் ஐயா அப்படி சொல்கிறாரு. துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின். அப்படியா? துன்புறு பாசத்தில் நான் இருக்கேனா? அதுதான் நான் பண்ணுறேனா? ஆமாம். அடுத்த நிலையில் சொல்கிறார், முன்புறு நாடி நிலத்தின் முன் தோன்றிய, முன்னாடி முன்புறு நாடினா போன பிறப்புல இந்த பூமியில் பிறந்து என்ன பண்ண அந்த பையனை, அதுதான் இந்த பொண்ணை இப்போ வச்சு செய்கிறா. நீ என்னென்ன பண்ண அந்த பொண்ணை, அதுதான் இப்போ அவள் வச்சு செய்கிறா. நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நாமளாக பார்த்து தேடி எனக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப காமெடியாக இருக்குது. இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் முடிவு பண்ணி வந்துட்டோம். சரி, இதெல்லாம் எப்படி வெளியில் வருது சொல்கிறார். இது வேறு வழி கிடையாது. யார் இதை பண்ணா? கடவுள் தானே. கடவுளை பிடிச்சிக்கன்றார். கடவுளை பிடிச்சிக்க. தொன்புற நாடி நின்று ஓதலுமாமே, அதிலிருந்து நீ மீண்டு வர வரைக்கும் உனக்கு ஒரு வழியே கிடையாது. இறைவனி நாமத்தை சொல்லு, ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா, சிவா நமச்சி, ஏதாவது சொல்லு, வேறு வழி கிடையாது. அப்படி சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? அடுத்தது ஒரு இடத்த சொல்கிறார். இன்புறு காலத்து இருவர்தன் பூரிய துன்புறு பாச துயர்மனை வானுலன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைந்தொழிந்தான். அடுத்த இடத்த சொல்கிறார். என்ன சொல்ற பாருங்க. இன்புறு அது சொல்கிறேன். இன்புறு நாடி இருவரும் சந்தித்து, அங்க இன்புறு காலத்து, இங்க சொல்றார் இன்புறு காலத்து இருவர்தன் பூரிய. நீ வந்து நம்ம சொல்கிறோம், காதலிக்கும் போது என்ன பண்ணும்போது நினைக்கிறோம் நம்ம, இவளோட இந்த மாதிரி பொண்ணு மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்தா, இது மாதிரி பையன் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலாம். நல்லா நினச்சி பாருங்க, எத்தனை பேருக்கு இது அமையுது. கல்யாணம் பண்ணியாச்சு, இன்புறு காலத்து இருவர்தன் பூரிய, ரெண்டு பேர் சந்தோஷமாக நினச்சிட்டாங்க. துன்புறு பாச துயர் மனை வானுலன், துன்பப்படக்கூடிய அந்த பாசத்தில் நீ சிக்கி கொண்ட குழந்தை, இறைவன் சொல்றார், அந்த சிக்கிக்கிட்ட வானுலன், இறைவன் வான் கூட தான் இருக்கிறார், வேற வழி கிடையாது. துன்புறு பாச துயர்மனை வானுலன் பண்புறு காலமும், நீ இது அனைத்தும் மாயை 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 அப்படின்னு நீ பக்குவப்படுற ஒரு காலகட்டம் வரும். அது வரைக்கும் நீ பிறந்துக்கிட்டே இருக்கணுன்றார். அது வரைக்கும்
நீ பிறந்துக்கிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்தே அமைந்தொழிந்தானே. நீ எப்ப அன்பா இருந்தையோ, எப்ப அவளை நேசிச்சியோ, அவனை நேசிச்சியோ, அன்னைக்கே இது எல்லாம் முடிவு பண்ணி வச்சாச்சு. இப்போ நீ போயிட்டு டைவர்ஸ் நிற்கிறது வேஸ்ட். வக்கீலுக்கு பீஸ் தான் வேஸ்ட்ன்றார். ஏன் இதில் முடிவு செய்யப்பட்டது? நம்ம தொழில் எல்லாம் முடிவு செய்யப்பட்டது, ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.